உலகத்தை அழிக்கக்கூடிய சிவலிங்கத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அந்த சிவலிங்கத்தை தான் நாம் இன்றைக்கி போய் பார்க்க போகிறோம். இந்த சிவலிங்கத்தை சுற்றி மொத்தம் 4 தூண் இருக்குது. அந்த 4ல் 3 ஏற்கனவே உடஞ்சி விழுந்துருச்சு. மீதம் ஒரே ஒரு தூணு தான் இருக்குது. அந்த ஒரு தூண் எப்போ உடையுதோ அப்போவே இந்த உலகம் ஃபுல்லாக அழிய போகுதுங்கிறது இங்கே இருக்கிற மக்களால் நம்பப்படுது. இந்த சிவலிங்கத்தை பார்க்கணுன்னா தமிழ்நாட்டிலேருந்து 1500 கிலோமீட்டர் தாண்டி வந்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஹரிச்சந்திர காட் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு போகணும். அங்கே தான் இந்த சிவலிங்கமே இருக்குது. இங்கே நான் மட்டும் போலிங்க, என் கூட சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் வந்திருந்தாங்க. இந்த 30 பேர்த்தையும் ஆர்கனைஸ் பண்ணது சாஸ்கே ப்ரோ தான் ஃப்ரம் ஐமேக்ஸ் மீடியா. இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1ல் எப்படி நாங்கள் மகாராஷ்டிராவுக்கு வந்தோம், மகாராஷ்டிராவுக்கு வந்துட்டு பிரம்மகிரி ஹில்ஸுங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹில்ஸையெல்லாம் போய் பார்த்துருப்போம். அதெல்லாம் பார்ட் 1ல் இருக்குது. அதையும் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ வாங்க பார்ட் 2க்கு போவோம். இதில் இந்தியாவிலேயே டேஞ்சரஸ் ஃபோர்ட்டான ஹரிகர் ஃபோர்ட்டும், அது மட்டும் இல்லாமல் மிஸ்ட்ரி நிறைந்த சிவன் கோயிலான ஹரிச்சந்திர காட் அப்படிங்கிற ஒரு சிவன் கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். பட் ஹரிகர் ஃபோர்ட்டை பற்றி டீட்டெயில் இந்த வீடியோவில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் ஹரிகர் ஃபோர்ட்டுக்கு எங்கே தங்குறது, எப்படி ஹரிகர் ஃபோர்ட்டை ரீச் பண்ணுறங்கிற மொத்த டீட்டெயிலும் அந்த வீடியோவில் போட்டிருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மேலோட்டமாக ஹரிகர் ஃபோர்ட்டை பார்த்துட்டு அடுத்தது ஹரிச்சந்திர காட் அப்படிங்கிற ஒரு அழகான கோயில் நாம் போய் பார்க்க போகிறோம். ஓகே மக்களே, இன்றைக்கி டே 4. நாங்கள் 30 பேரும் ஹரிகர் ஃபோர்ட்டோட அடிவாரத்தில் தான் இருக்கோம். சாஸ்கே ப்ரோ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டுருக்காரு. அதாவது எப்படி ஹரிகர் ஃபோர்ட்டுக்கு போகிறது, எப்படி ஏறுறது. ஏன்னா இங்கே 2-3 ரூட் இருக்குது, மாறி போயிட்டா கொஞ்சம் சிக்கலாயிரும். அதனால எல்லாத்துக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டுருக்காரு. ஏறுறமே அப்படின்னு ஒரு மாதிரி பயமாக இருக்கும். அந்த குழியில் நீங்கள் கையை அப்படி நல்லா விடணும். அங்கே வருமா நான் சொல்லி தான் இது பண்ணுவோம். கையை உள்ளே விட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம மேலே ஏறிடலாம். திரும்பி வரும்போது மட்டும்தான் நம்ம இப்படி பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. கைஸ் இப்போ எல்லாத்தையும் கூட்டிட்டு ஹரிகர் ஃபோர்ட்டுக்கு கிளம்புறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா எங்காச்சும் வீடியோ எடுக்கிறதுனா எல்லோரும் போகிறதுக்கு முன்னாடி டக்குன்னு மேலே ஏறி எப்படியாச்சும் நல்ல ஃபுட்டேஜ் கிடைக்குமா அப்படின்ட்டு நான் மேலே டக்குன்னு ஏறிடுவேன். பட் இது எனக்கு செகண்ட் டைம் காட்டி நமக்கு பின்னாடி ஏஜ்டு பீப்புள் எல்லாம் வராங்க. அவங்களெல்லாம் பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு அப்போ நம்ம பின்னாடி போவோமே. ரொம்ப வழுக்குது கைஸ். இங்கே பாருங்க, செங்குத்தாக ஏறிக்கிட்டு இருக்கோம். அப்படியே பொறுமையாக வாங்க, நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், நம்ம காய்ஸ்லாம் சின்ன சின்ன கேப்பில் வந்துட்டுருக்காரு. நம்ம பிரவீன் ப்ரோ அங்கே வந்துட்டுருக்காரு. இங்கே பாருங்க, நம்ம இதில் தான் ஏறுறோம். தலை உண்மையாலுமே இன்னும் இவ்வளோ ஹைட்டாக இருக்கு. இங்கே பாருங்க, நம்ம ஐமேக்ஸ் ப்ரோ இருக்காரு. நாங்கள் எல்லோரும் ஹரிகர் ஃபோர்ட்டோட அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இங்கிருந்து ஒரு 30 நிமிஷம் ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஃபோர்ட்டோட டாப்புக்கு போகிறதுக்கு. இப்போ நம்ம ஏறக்கூடிய ஸ்டெப்பு தான் 80 டிகிரி ஸ்டெப்பும்பாங்க. இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா ரொம்ப நெத்து குத்தலாக இருக்கும். இதை தாண்டிட்டா இதுக்கப்புறம் வரதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப டஃப்பாக இருக்குது. கூட ஈஸியாக இருக்கும். பட் இந்த ஒரே ஒரு லைனில் மட்டும்தான் ப்ரோ. ஆனால் ஆக்சுவலி இது ஈஸி தான். இங்கே க்ரௌட் அதிகமாக இருக்குங்காட்டி உங்களுக்கு ஏறுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. மித்தபடி நம்ம பாட்டுக்கு பிடிச்சி ஏறிட்டு போய்க்கலாம். ஸோ அதனால தான் ஏறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி ஈஸி தான். எல்லோரும் வாங்க, பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம இப்போ ஹரிகர் ஃபோர்ட் ஏறிட்டுருக்கோம். பிரவீன் ப்ரோ நம்ம பின்னாடி வந்துட்டுருக்காரு, உங்களுக்கு தெரியுதா? இப்போ நம்ம டாப்புக்கு போகிறோம்.
இங்கே வந்து நம்ம ஐமேக்ஸ் ப்ரோ இருக்கார். நம்ம ஃபுல்லாக ஏறிட்டு இருக்கோம். உங்களுக்கு நான் எங்கே இருக்கேன்னு காட்டுறேன். நம்ம வந்து அப்படியே வாங்க. அவ்வளோதான் அப்படியே இருங்க. நம்ம இங்கே இருக்கோம். கீழே நம்ம பிரவீன் ப்ரோ வந்துட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஹாய் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஹாய் சொல்லுங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் 90 டிகிரி ஏறிட்டு இருக்கோம். இங்க பணைய வச்சு. இப்போ வந்து நம்ம வாங்க என்ன இந்த பக்கம் சொல்லவே இல்லை. நீங்களா யாருங்க? பிரவீன் ப்ரோ. சூப்பர். வேற ப்ரோ. இல்ல செலிபிரிட்டி. இல்ல எனக்கு பாத்துட்டோம் ப்ரோ. இல்ல எனக்கு புரியல. இவங்க எனக்கு கலாய்க்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு செல்ஃபி ப்ரோ உங்க கூட ஒரே ஒரு செல்ஃபி ப்ரோ. எடுத்துங்க. இதுல எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். ரெடி 1 2 3 சீஸ். சரி அதெல்லாம் போட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. இங்க சறுக்கி வந்தோம்னா போய் அப்படி காட்டுங்க. பயங்கர அட்வென்ச்சரான எக்ஸ்பீரியன்ஸ். 100% ஒர்த்து ஆனால் மேலே ஏறி வர்றது கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஆனா கீழே இறங்கி போகும்போது டஃப்பா இருக்கும் தோணுது. ஏன்னா கீழே பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு. வேற எதுவுமே இல்ல. அண்ணன் பாத்தீங்கன்னா இவரும் நிறைய ட்ரெக்கிங்ல நானும் தமிழ்நாட்டில் எவ்வளோ ட்ரெக்கிங் போயிருக்கேன். இந்த அளவுக்கு அட்வென்ச்சராகவும் ரொம்ப ஃபியராகவும் வேற லெவலில் இருக்கு. வரோம் நினைக்கிறவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? வரணும்னு நினைக்கிறவங்க நல்ல ஃபிட்னஸோட வாங்க. இல்லைன்னா கொஞ்சம் ரொம்ப ரிஸ்கியா இருக்கும். வந்துடாதீங்க. ஆக்சுவலா இந்த இடத்து தவறணும்னா கீழே விழுந்தோம்னா பரலோகம் தான். இதான் எக்ஸ்பீரியன்ஸ். பிடிக்கிறதுக்கு கால் மட்டும் தான் ஊனி நிக்கணும். கால் கை எல்லாமே பேஸ்மெண்ட் பில்டிங் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருந்தா வாங்க. அம்பிடுதேன். அவ்வளவுதான். போலாமா? போலாம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இல்ல ஒண்ணுமே இல்ல. அவ்வளவுதான் வாங்க. காலை பிடிச்சுங்க. ரொம்ப லென்த் போட வேண்டாம். அப்படியே அப்படி பிடிச்சிக்கோங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. பார்த்து அப்படி கால் வைக்காதீங்க. அந்த காலை வச்சு அந்த காலை கீழே வைமா. அந்த காலை கீழே வச்சுருங்க. உட்காந்துருங்க. நீங்க இந்த காலை மாத்தி வைக்கணும். ஓகே எந்திரிங்க. லைட் எந்திரிங்க. ஒரு வழியா வந்துட்டீங்க. அந்த சைடு வாங்க, ஈஸியா இருக்கு. அந்த சைடு வாங்க, ஈஸியா இருக்கு. அந்த சைடு ட்ரை பண்ணுங்க. எது ஈஸியா இருக்குன்னு கத்துக்குவோம். அந்த சைடு ஈஸியா இருக்கு. ஏறி வந்துட்டேன். அது மேலே ஏறீங்களா? வாங்க வந்தா நல்லதா வாங்க. गाइस மோஸ்ட் த்ரில்லிங் பாயிண்ட் செகண்ட் டைம் கடைசியில் பார்த்தீங்கன்னா எப்படியோ ஏறிட்டோம். டாப் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் நம்ம. அண்ணனும் பார்த்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ணனும் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேஃபாக ஆகிட்டோம். இனி அடுத்தது எல்லோரும் கீழே இறங்க வேண்டியதுதான். மேலே என்ன இருக்குன்னு நான் போன வீடியோலேயே காட்டியிருப்பேன். மேலே பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி சிவாஜியோட கொடி தான் இருக்கும். சே ஹாய் சக்கரவர்த்தி சிவாஜிக்கு. அடுத்த நாள் காலையில் ஒரு 3 மணிக்கு எல்லாரும் நாசிக்லேருந்து ஹரிச்சந்திர கட் அப்படிங்கிற ஒரு சிவன் டெம்பிளை நோக்கி கிளம்பிட்டோம். ஏன்னா நாசிக்லேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட 3 to 4 மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு. அதனால் நாங்கள் எல்லாருமே நேரமே கிளம்பிட்டோம். ஏங்க இதுதான் வந்து ஹரிச்சந்திர காட்டோட செக் போஸ்ட்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி தான் நம்ம அந்த சைடு போகணும். இங்கே வந்து டிக்கெட் எடுக்கணும். இங்கே பர் பர்சனுக்கு வந்து 30 ரூபா வாங்குறாங்க. நீங்கள் ஏதாச்சும் வண்டியில் வந்தீங்கன்னா, நாங்கள் வந்து பெரிய வண்டியில் வந்தங்காட்டி ஒரு வண்டிக்கு 150 ரூபா வாங்குறாங்க. ஸோ ப்ரோ அங்கே டிக்கெட் வாங்கிட்டு இருக்கிறாரு. டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே போகணும். உள்ளேலாம் நிறையா விலங்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம போய் பார்ப்போம். எவன்டாவே ஆளே இல்லாத இடத்துல ஆறு நடிச்சு கொள்றானப்பா. சரி வாங்க டிக்கெட் எடுத்து முடிச்சு நம்ம டக்குன்னு உள்ளே போவோம். இதுக்கப்புறம் தான் ஆட்டமே இருக்குது. ஏன்னா நம்ம போகக்கூடிய இடமெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரத்துலேயே சூரியன் வந்து வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சா, நாங்களும் தலைவர் பாட்டை போட்டுக்கிட்டு அழகை ரசிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருந்தோம். ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி.
ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் முதலாளி விதியை நினைப்பவன் ஏமாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு உப்பரிக்க கோடரி எதற்கு பொன்னோ பொருளோ பொற்களம் எதற்கு ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவன் ஏமாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஹரிச்சந்திர காட்டோட ட்ரெக்கிங் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். என்னை சுற்றி இருக்கிற இடத்த பாருங்களேன். சுற்றி எல்லாமே வாட்டர் ஃபால்ஸ் தான். சொர்க்கங்க, மகாராஷ்டிரானா சொர்க்கங்க. இது பார்த்தீங்கன்னா மான்சூனில் இப்போ தான் ஸ்டார்டிங்கில் வந்திருக்கிறோம். இன்னும் பீக்லாம் வந்தால் வச்சுங்க இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குது. அதாவது ஜூலை 29 ஜூலை 30 வந்தால் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குது. பட் அப்போல்லாம் வீடியோ எடுக்க முடியாது, ஃபுல்லாக மழை பனி அது இதுன்னு இருக்குது. பட் இப்போ வந்து ஒரு சில வாட்டர் ஃபால்ஸ் தான் போகுது. அந்த டைமில் வந்தால் அந்த மழை ஃபுல்லாகவே வாட்டர் ஃபாலாக போய்கிட்டே இருக்கும். காய்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேங்கில் இறங்கிட்டு இருக்குது. அது கைடுக்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். பட் இப்போ அவரை காணா நம்ம போய் வீட்டுக்கு போய் கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால் போயிட்டுருக்குறோம். अभी आने वाला तो उधर ही कॉल करने के लिए नो सिग्नल्स. चलो अभी कैसा Food is ready. हाँ ब्रेकफास्ट Yes, yes. हाँ 28 people come. चलो गाड़ी एक काम करो, गाड़ी उधर ही ले लो. गाड़ी उधर है. हाँ कम गाड़ी है? उधर ही ले लो. हाँ. तो ब्रेकफास्ट करेंगे. हाँ अब फटाफट आप लोग ऊपर निकल जाओ. चलो त्या पहिले बंद करा काहीतरी भरा. கைடு வீட்லேயே எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிட்டு இருந்தது. அங்கேயே எல்லோரும் சாப்பிட்டு ட்ரெக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பக்கத்தில் வந்து ஏங்க இப்போ தான் சாப்பிட்டு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு மேலே கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறோம். காய்ஸ் ரெடியா? ரெடியா? எங்க நாம போறோம்? எங்க நாம போறோம்? எனக்கு தெரிஞ்சு பாதி ஏறிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப இழப்பு வாங்குது. பனி ஓவராக போய்தா இழப்பு ஓவராக வாங்குது. வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒன்றுமே கணக்கு தெரியல. இந்த பனி மூட்டத்துக்குள்ள நம்ம சிவபெருமான் இருக்கிறாரு. நான் சொன்னா நம்ப மாட்டாங்க. மகாராஷ்டிரா சொர்க்கனா இதெல்லாம் மகாராஷ்டிராவுக்கு கைப்பு கொடுக்குற மாதிரி இருக்கு. பட் எனக்கு பின்னாடி பாருங்களேன். வாவென்றொரு வாழ்க்கை சிறு குரலாய் போகாதொரு ஆழம் தேடி நீந்தி நீந்தி மூழ்கி போவேன். வாழாதொரு வாழ்வை தீண்டி தெளி 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 தெளிவில் பூப்பேன். காணாதொரு வெளிச்சத்தில் என்னை நானே அட முழுதாய் பார்ப்பேன். வீழாதொரு நிலையினிலே அடவித்தேறி சத்தேறி சித்தேறி விதப்பேன். நாள் என்பது மெய்ஞான போதம். இப்போதில் 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 எல்லாம் போல் என்பது பகட்டு வாழவே. இப்போதில் 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 எல்லாம் நாள் என்பது
அந்த சிவனை பார்க்கறதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு ஆறு மாதிரி போய் பிரிட்ஜ் வரும். அந்த பிரிட்ஜில் தான் நம்ம நின்றுக்கிறோம். எப்பா சிவனே உன்னை பார்க்க வந்துக்கிட்டே இருக்கோம். இந்த இடத்த பாருங்களேன், நம்ம பேராமன் படத்தில் பார்த்துருப்போம். அதே மாதிரி இருக்குது சுற்றி. காடு சிரிக்கின்ற பொம்மை போலே அங்கே அந்த பாலம் இருக்குது. இன்னும் போக போக ரூட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமிப்பாகவும் இருக்குது, அவ்வளோ அழகாகவும் இருக்குது. இங்கேயும் இப்படி இருக்குதுன்னா அங்கே மேலே இருக்கிற ஹரிச்சந்திரகாடு எப்படி இருப்பார் நினச்சி பாருங்க. பின்னாடி தான் ரூட்டை பாருங்க. எப்பா சிவா உன்னை பார்த்து வந்துட்டே இருக்கு. ஏங்க நாங்கள் எல்லோரும் கோவில்கிட்ட வந்துட்டோம். ஃபுல்லாக பனியால் முடியுங்காட்டி நமக்கு கோவில் கண்ணுக்கு தெரியல. கோவிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே கோவில் கிட்டேயே இருக்கிற தெப்ப குளத்தில் குளிச்சுட்டு கோவிலுக்குள்ளே போயிடலாமா? இப்போ நம்ம வந்து அங்கே தெப்ப குளத்தில் குளிச்சுட்டு இப்போ நம்ம கோயிலுக்கு போக போகிறோம். உங்களுக்கு தெரியுதா? இதெல்லாம் மிஸ்டாக இருக்குது. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போவோம். கோயில் காட்டுறேன். நாம் பார்க்க வந்த ஹரிச்சந்திர காட்டு தான். वराहरूपं दैववरीष्टं वरस्मितवदनं वज्रदन्तधर रक्षाकवचम्. இந்த கோவில் 6ஆம் நூற்றாண்டில் காலசூரி அப்படிங்கிற மன்னரால் கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழமையான கோயில் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் கட்டுறதுக்கு மைக்ரோலித்திக் அப்படிங்கிற ஒரு கல்லை பயன்படுத்தி தான் இந்த கோவிலை குத்தி குத்தி குடைஞ்சு கட்டியிருக்கிறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த கோவில் 4665 அடி நிலப்பரப்புலேருந்து ஹைட்டில் அமைஞ்சிருக்குது. கோவிலுக்கு உள்ளே போகும்போதே அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது. ஏன்னா கோவில் ஃபுல்லாகவும் நீரால் சூழப்பட்டு ஏதோ நம்ம சொர்க்கத்துக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது.
இந்த கோவிலுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் தான் நம்ம பார்க்க வந்த அந்த பிரம்மாண்டமான 5 அடி லிங்கம் இருக்குது. அதை பார்க்கத்தான் நம்ம போயிட்டுருக்கோம். போகிற வழி எல்லாமே நீர்வீழ்ச்சியாகவும் தண்ணியாகவும் அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களே பாருங்களேன். இங்கே இருக்கிற மகாராஷ்டிராக்காரங்க எல்லாத்தையும் நம்ம பசங்க எல்லாரும் ஓரம் கட்டிட்டாங்க. ஏன்னா ஒரு அரை மணி நேரம் அவங்கள ஓரம் கட்டிட்டு நம்ம பசங்க இந்த கோவில் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு இங்கே பூஜை பண்ண தயாராகிட்டு இருக்கிறாங்க. இந்த 4 தூண் சிவலிங்கத்தில் இருக்கிற 4 தூணுமே ஒவ்வொரு யுகத்தை குறிக்கும். 1 சத்திய யுகம், 2வது திரேத யுகம், 3வது துவாபர யுகம், 4வது கலியுகம். நம்ம இப்போ இருக்கிறது கலியுகம். இன்னும் கலியுகம் மட்டும்தான் உடஞ்சுழுகாமல் இருக்குது. அந்த தூண் எப்போ உடஞ்சுழுகுதோ அப்போவே இந்த உலகம் ஃபுல்லாக அழியுங்கிறது இங்கே இருக்கிற மக்களால் நம்பப்படுது. சிவலிங்க பக்கத்தில் நின்றுக்கிறோம். நம்ம கீழேருந்து மேலே வரையிலே பார்த்தீங்கன்னா இங்கே பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டு பூஜைக்கு தேவையான சாமானம் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். நம்ம ஆளுக்கு தான் இங்கே சுற்றி நிற்கிறது. எல்லாம் மேலே இந்த கொஞ்சம் குப்பைன்னு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி அபிஷேகம் பண்ணதெல்லாம் அங்கே பூவெல்லாம் இருந்தது. அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுறாங்க. பாருங்களேன். காரணம் மிஸ்டர் கோட்டீஸ்வரன் ப்ரோ. இவர்தான் எல்லாத்துக்கும் காரணம் ப்ரோ. இங்கே பாருங்க சாட்சி ப்ரோ. இங்கே நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் காரணம் இவர் தான் பூஜை சாமானம் எல்லாமே வாங்கிட்டு இருந்து இந்த மாதிரி இங்கே பூஜை பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த எல்லாமே இவர் தான். சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே பரம்பொருள் உன் நாமத்தை கரங்குவித்து பாடினோம். இறப்பிலே உன் கால்களை சிறங்குவித்து தேடினோம். தோளு மேல உள்ள தூக்கி போறானே. கண்ணு 2 போதல கைய கால ஓடல. கங்கையத்தான் தேடிக்கிட்டு தன்னைத்தானே சுமந்துக்கிட்டு லிங்கம் நடந்து போகுதே. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. அடுத்த ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திப்போமா.